அண்ணே நான் எதுவும் பேச விரும்பலைங்க அண்ணா. நான் பேசும்போது அண்ணே அண்ணே நான் பேசும்போது பேசுறேங்க அண்ணே. தேங்க்யூ அண்ணே. நான் பேசும்போது பேசுறேன். நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல, தனி மனிதன். நான் பேசும்போது பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. மற்றவங்க கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா. நான் இன்னைக்கு தனி மனிதனா இருக்கேன், கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் பேசும்போது பேசுறேன். அண்ணே கால் பண்றோம் டயர்ல. அண்ணே அண்ணே கால் பண்றோம். ஒரு நிமிஷம் அண்ணே கால் பண்றோம். சார் ஐ எம் நாட் கமெண்டிங் ஆன் எனிதிங் அண்ணா. ஐ டாக் அண்ணா. தேங்க்யூ அண்ணே. நான் எதுவும் பேச விரும்பலைங்க அண்ணா. நான் பேசும்போது அண்ணே அண்ணே நான் பேசும்போது பேசுறேங்க அண்ணே. தேங்க்யூ அண்ணே. நான் பேசும்போது பேசுறேன். நான் யார்ட்டையும் வேலை பார்க்கல, தனி மனிதன். நான் பேசும்போது பேசுறேன். தேங்க்யூ அண்ணா. மற்றவங்க கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா. நான் இன்னைக்கு தனி மனிதனா இருக்கேன், கருத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் பேசும்போது பேசுறேன். அண்ணே கால் பண்றோம் டயர்ல. அண்ணே அண்ணே கால் பண்றோம். ஒரு நிமிஷம் அண்ணே கால் பண்றோம். சார் ஐ எம் நாட் கமெண்டிங் ஆன் எனிதிங் அண்ணா. ஐ டாக் அண்ணா. சற்று முன் இந்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுவரை நான் பாஜகவுடைய ஒரு அடிமட்ட தொண்டன், நான் பாஜகவுடைய ஒரு உறுப்பினராக இருந்து என் கட்சி வேலையை செஞ்சிருவேன், பாஜகவுடைய அடிமட்ட தொண்டனாக இருந்து என்னுடைய வேலையை நான் செய்வேன், தலைவர் போஸ்டிங்கில் இருக்கணும் தான் எனக்கு அவசியம் கிடையாது, தலைவர் போஸ்டிங்கில் தான் நான் வேலை செய்யணும் அவசியம் கிடையாது அப்படின்னு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படியெல்லாம் பேசினாரு. தற்போது அண்ணாமலை அவர்கள் நான் தனி மனிதனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறார். அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து விலகிவிட்டார். பாஜக சீனியர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னு பல பேர் இப்போ ரைட்டப் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. பல அரசியல் விமர்சகர்கள்லாம் தற்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பேட்டியை வைத்து. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மீடியா நபர்கள் இல்லாத ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்களிடம் உருவாக்கி அண்ணாமலை அவர்களிடமிருந்து வாயை பிடுங்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அவர் சொல்லும் அந்த பதிலை மட்டும் தற்போது இணையதளத்தில் பல நியூஸ் சேனல்கள் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மீடியா நிருபர் என்ன கேள்வி கேட்டாரு அப்படிங்கிறத எந்த ஒரு மீடியாக்கள்லையும் டெலிகாஸ்ட் பண்ணல. ஆனால் அதற்கு பதில் சொன்னேன், நான் ஒரு தனியாள், நான் இதுக்கப்புறம் பேசுகிறேன், நான் இப்போ தனியாள்னு அண்ணாமலை அவர்கள் நான் தனியாள்னு சொன்ன இந்த வீடியோ ஃபுட்டேஜை மட்டும் அடிக்கடி ஒளிபரப்பி, அதாவது பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் வெரிசல், பாஜகவிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை இந்த மீடியாக்கள்லாம் தற்போது பரப்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு முன்னாள் எம்எல்ஏ வீட்டிற்கு போயிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்காரு. இது மாதிரி பல அரசியல் நிகழ்வுகளில் தற்போது அண்ணாமலை அவர்கள் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த மீடியாக்கள் அண்ணாமலை அவர்களை பாஜகவிலிருந்து விலகிவிட்டார், பாஜகவிலிருந்து அவர் தனியாள், நான் பாஜகவில் இல்லை தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்னு ஒரு விவாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஆணித்தரமாக சொல்லிட்டாரு, நான் பாஜகவுடைய ஒரு கடைசி தொண்டனாக இருந்து கூட நான் கட்சி வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்பேற்பட்ட அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குவாரா இல்லை தனியாக செல்வாரா என்பது அது அவருடைய கருத்து, அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதை தயவு செஞ்சு நம்முடைய பாஜகவினர் பாஜகக்குள்ளே இது ஒரு கோஷ்டி சண்டை போல கொண்டு போக வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் அவர் வாயால் அறிவிப்பார். ஆனால் இதை இந்த மீடியாக்கள் அந்த மீடியா நபர் அண்ணாமலை அவர்களிடம் என்ன கேள்வி கேட்டார் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் அதற்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன பதிலை வைத்துக்கொண்டு அண்ணாமலை அவர்கள் தனியாக போகிறார் அப்படின்னு சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. மீடியாக்களுடைய அந்த விளையாட்டில் நம்ம பாஜகவினர் சிக்கிக்கொள்ள வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.